ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் லோக்பால் லாக்கோ ஆயிட்டா ரெண்டுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிருந்தோம். அங்கே படித்தாலும் சரி வேறு எங்கே படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் படித்ததெல்லாம் இருக்கட்டும், வாங்க படித்ததை ரிவைஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. கட்டக்கட்டுன்னு பார்த்துறோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2013ஆம் ஆண்டு. லோக்பால் என்பது எந்த வகை அமைப்பாகும்? சட்ட ரீதியான அமைப்பு. லோக்பால் அமைப்பதன் முதன்மை நோக்கம் என்ன? பொது பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்தல். இந்தியா எந்த சர்வதேச மாநாட்டின் கையெழுத்திட்டதன்படி அடிப்படையில் ஊழலுக்கு எதிராக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மாநாடுல. லோக்பால் அமைப்பின் அதிகார வரம்புக்குள் வராதவர் யார்? குடியரசுத் தலைவர். அவரை தவிர எல்லாரையும் இவங்க விசாரிக்கலாம். லோக்பால் மத்திய அரசின் எந்த பிரிவு அதிகாரிகளை விசாரிக்க முடியும்? ஏ, பி, சி மற்றும் டி பிரிவுகள். எத்தனை ரூபாய்க்கும் மேல் வெளிநாட்டு பங்களிப்பு பெறும் சங்கங்கள் லோக்பாலில் கீழ் வரும்? 10 லட்சம். லோக்பால் தானாக முன்வந்து விசாரணை நடத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுவோமோட்டோ. சிபிஐ உள்ளிட்ட விசாரணை முகமைகளை மேற்பார்வையிட யாருக்கு அதிகாரம் உண்டு? லோக்பால். லோக்பால் விசாரணையை அதிகபட்சமாக எத்தனை மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும்? 6 மாதங்களுக்குள். விசாரணை காலத்தை நீட்டிக்க லோக்பால் என்ன செய்ய வேண்டும்? தகுந்த காரணங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும். லோக்பால் பரிந்துரைக்கும் வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்படுவது எது? தனிச்சிறப்பு நீதிமன்றம். லோக்பால் அமைப்பில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தலைவர் உட்பட இருப்பார்கள்? 9 உறுப்பினர். லோக்பால் உறுப்பினர் எத்தனை சதவீதம் பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும்? 50%. லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமிப்பவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். லோக்பால் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. எது முதல்ல வருதோ அது. லோக்பால் தலைவரின் ஊதியம் யாருக்கு இணையானது? இந்திய தலைமை நீதிபதி. லோக்பால் உறுப்பினர்களின் ஊதியம் யாருக்கு இணையானது? உச்ச நீதிமன்ற நீதிபதி. லோக்பால் நிறுவன கிளையை தலைமை தாங்கும் அதிகாரி எந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும்? இந்திய அரசின் செயலாளர். மாநில அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் அமைப்பு எது? லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும்? இது வரைக்கும் பார்த்தது சென்ட்ரல் லெவலில் அது லோக்பால். இப்போ மாநில லெவலில் இறங்கி வந்துட்டோம், அது பேர் லோக் ஆயுக்தா. தலைவரை இல்லாமல் தலைவரை தவிர வேறு எத்தனை பேர் இதில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா 4 பேர், தலைவரோடு சேர்த்தா 5 பேர். லோக் ஆயுக்தா உறுப்பினர் எத்தனை பேர் நீதித்துறையில் இருக்க வேண்டும்? 2 பேர். லோக் ஆயுக்தா தேர்வு செய்யும் குழுவில் இடம்பெறாதவர் யார்? தலைமை நீதிபதி. லோக் ஆயுக்தா தலைவராக நியமிப்பவர் யார்? ஆளுநர். லோக் ஆயுக்தா தலைவராக தகுதியானவர் யார்? அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியாகவும் இருக்கலாம். ஊழல் தடுப்பு பிரிவில் 25 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். 2ல் யாராவது ஒரு தகுதி இருக்கணும். லோக் ஆயுக்தா உறுப்பினர் இருக்கக்கூடாத தகுதி. என்ன தகுதி இருக்கக்கூடாது அப்படின்னா எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி எந்த போஸ்டிங்மே இருக்கக்கூடாது. எம்பி, எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, அரசு பணியில இருந்து நீக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. ஸோ இவை அனைத்தும். லோக் ஆயுக்தா உறுப்பினர் ஆவதற்கு வயது வரம்பு என்ன? 45லேருந்து 70 வயசு வரை.
லோக் ஆயுக்தா உறுப்பினரின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 வருஷம். லோக் ஆயுக்தா செயலாளர் மற்றும் விசாரணை இயக்குநரை தேர்ந்தெடுப்பவர் யார்? லோக் ஆயுக்தா தலைவர். மாநில அளவில் லோக் ஆயுக்தாவின் அதிகார வரம்பிற்குள் வருபவர் யார்? முதலமைச்சர் வருவார். முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வருவாங்க. ஊழலுக்கு தூண்டுதலாக இருக்கும் தனிநபரை லோக் ஆயுக்தா விசாரிக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பா. லோக் ஆயுக்தா விசாரணைக்கு யாரிடம் முன் அனுமதி பெற வேண்டும்? யாரிடமும் முன் அனுமதி பெற தேவையில்லை. லோக் ஆயுக்தா யாரை நேரில் அழைத்து விசாரணை நடத்த முடியும்? யாரையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்த முடியும். பின்வருவனவற்றில் எதை லோக் ஆயுக்தா விசாரிக்க கூடாது? இந்திய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கையை விசாரிக்கக்கூடாது. பணி நியமனம் மற்றும் இடமாற்றம், ஓய்வு கால பலன்கள், இது எதையுமே விசாரிக்க கூடாது. இவை அனைத்தும் உள்ளாட்சி நீதி தணிக்கையாளர்களின் கீழ் வரும் அமைப்புகளில் லோக் ஆயுக்தா விசாரிக்கலாமா? இல்லை. லோக் ஆயுக்தா அமைவதற்கு முன் தொடங்கப்பட்ட விசாரணைகளை அது விசாரிக்க முடியுமா? முடியாது. லோக் ஆயுக்தா தானாக முன்வந்து விசாரணை நடத்துவது சுஜோமோட்டோ குறித்து சட்டம் என்ன கூறுகிறது? இச்சட்டத்தில் இது பற்றி பெருசாக குறிப்பிடப்படவில்லை. லோக் ஆயுக்தாவிற்கு தனி விசாரணை பிரிவு அமையும் வரை யார் விசாரணைக்கு உதவுவார்? மாநில அரசு. எம்எல்ஏக்கள் மீதான புகாரை எந்த பிரிவு விசாரிக்கும்? லோக் ஆயுக்தா விசாரணை பிரிவு. அதிகாரிகள் மீதான புகாரை விசாரிக்கும் துறை எது? லஞ்ச ஒழிப்புத்துறை. அரசு ஊழியர்கள் ஒருவரை பணியிட நீக்கம் செய்ய லோக் ஆயுக்தா பரிந்துரை செய்தால் அதை அரசு என்ன செய்யலாம்? நிராகரிக்க உரிமை உண்டு. பணி இடைநீக்கம் தொடர்பான பரிந்துரை யாருக்கு பொருந்தாது? முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பொருந்தாது. லோக் ஆயுக்தா அறிக்கை சமர்ப்பித்த பின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் யாரிடம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கும்? சம்பந்தப்பட்ட அதிகார அமைப்போட. அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகார அமைப்பு எது? தமிழக அரசு. சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகார அமைப்பு எது? சபாநாயகர். அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகார அமைப்பு எது? முதலமைச்சர். முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகார அமைப்பு ஆளுநர். லோக் ஆயுக்தாவில் பொய் புகார்களை அளிப்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன? 1 ஆண்டு சிறை மற்றும் 1 லட்சம் அபராதம். தவறான புகாரால் பாதிக்கப்படும் ஊழியருக்கு என்ன வழங்க வேண்டும்? இழப்பீடு. நல்லெண்ண அடிப்படையில் அளிக்கப்படும் புகார்களை தவறாக இருந்தால் தண்டனை உண்டா? இல்லை. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆளுநருக்கு. அவர் தான் போடுறாரு, அவர் தான் நீக்கணும். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நீக்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்து புகார் அளிக்க வேண்டும்? 45 பேர். சட்டமன்ற உறுப்பினர்களின் புகாருக்கு பின் லோக் ஆயுக்தா உறுப்பினர் மீது விசாரணை நடத்துவது எது? உயர்நீதிமன்றம். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பணி நீக்கம் ஆவணத்தை வெளியிடுபவர் யார்? ஆளுநர். லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்கும் முறை யாருக்கு இணையானது? நீதிபதிகள். லோக்பால் என்ற சொல்லின் பொருள் என்ன? மக்கள் பாதுகாவலன். லோக் ஆயுக்தா எதை கோர அரசிடம் அதிகாரம் பெற்றுள்ளது? ஆவணங்கள். லோக்பால் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 2014 ஜனவரி.
லோக்பால் அமைப்பில் நீதித்துறை உறுப்பினர்களின் தகுதி என்ன? அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும் அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும். ரெண்டில் ஏதாவது ஒன்று. லோக் ஆயுக்தா எந்த வகையான ஒப்பந்தங்களை விசாரிக்கக்கூடாது? அரசு மேற்கொள்ளும் வர்த்தக ஒப்பந்தங்களை விசாரிக்கக்கூடாது. லோக் ஆயுக்தாவிற்கு வழங்க வேண்டிய இதர அலுவலர்களை வழங்குபவர் யார்? மாநில அரசு. லோக் ஆயுக்தா என்பது எந்த அளவிலான அமைப்பு? மாநில அமைப்பிலான அமைப்பு. லோக்பாலுக்கு எத்தனை துறை பிரிவுகள் உள்ளன? எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு லோக்பாலுக்கு? 2 பிரான்ச், நிர்வாகம் மற்றும் நிதித்துறை. லோக்பால் சட்டத்தின்படி அரசு ஊழியர் மீது புகார் அளிக்க யார் தகுதியுடையவர்? எந்த ஒரு தனிநபரும். லோக் ஆயுக்தா தலைவருக்கான குறைந்தபட்ச வயது என்ன? 45 வயசு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்பது எதற்கு எதிரான அறப்பணியை பிரதிபலிக்கிறது? ஊழல். லோக் ஆயுக்தாவில் விசாரணை நடைமுறையில் கீழ்மட்ட ஊழியர்களை விசாரிப்பது எது? லஞ்ச ஒழிப்புத்துறை. லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் எத்தகைய பதவியில் இருக்கக்கூடாது? ஆதாய பதவி, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. லோக் ஆயுக்தா விசாரணை வரம்பில் முன்னாள் முதலமைச்சர்கள் வருவார்களா? ஆமாம், கண்டிப்பாக வருவாங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எதனை உறுதி செய்ய முயல்கிறது? தூய்மையான நிர்வாகம். லோக்பால் உறுப்பினர்களின் தகுதிகளில் 50% உறுப்பினர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும்? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்களாக இருக்கணுமா? லோக் ஆயுக்தா தலைவரின் தகுதிகளை பொது நிர்வாகத்தில் எத்தனை ஆண்டு அனுபவம் தேவை? 25 ஆண்டுகள். லோக் ஆயுக்தாவில் ஒரு புகாரை நிராகரிக்க முடியுமா? ஆமாம், முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. லோக் ஆயுக்தா பரிந்துரை செயல்படுத்தும் காலக்கெடு எது? லோக் ஆயுக்தாவோட பரிந்துரையை செயல்படுத்துறதுக்கான காலக்கெடு என்ன? அப்படிலாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு சொல்லியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருப்பாங்க, அதில் தான். ஓகேவா? இதுக்குன்னு பர்டிகுலராக கிடையாது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின் கீழ் தண்டனை எத்தகையது? குற்றவாளியை தண்டிக்கணும், ஊழலை கட்டுப்படுத்தணும், பொறுப்புள்ள நிர்வாகத்தை வழங்கணும். ஸோ இவை அனைத்தும். ஸோ அவ்வளோதான் guys. இதுதான் என்ன அப்படின்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவோட ப்ராக்டிஸ் குவிஸ். இதில் மொத்தம் 75 குவிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் படித்த எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நானும் அப்படித்தான் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. பாய் guys.